ஸ்ரீ குருபியோ நமக. திருமூலர் திருமந்திரம் உரையன் 317 விளக்கம். கல்லாத மூடரை காணவும் ஆகாது, கல்லாத மூடர் சொல் கேட்க கடன் அன்று. கல்லாத மூடர்க்கு கல்லாதார் நல்லராம், கல்லாத மூடர் கருத்தறியாரே. கல்லாத மூடர்க்கு கல்லாதார் நல்லராம். கல்லாத மூடருக்கும் கல்லாதவருக்கும் உள்ள வேறுபாட்டை பைபிளின் கீழ்கண்ட வாசகம் விவரிக்கின்றது. நீதியின் வழியை அறிந்த பின்பு தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த கட்டளையை விட்டு விலகுவதை விட அதை அறியாமல் இருந்திருந்தால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். அதாவது சத்தியத்தை புரிந்து கொண்ட பின்பு அதை நிராகரிப்பது அதை அறியாமல் இருப்பதை விட மோசமானது என்று பேதுரு 2.21 வசனம் அறிவுறுத்துகிறது. அதாவது நீதியின் வழியை அறிந்த பின்பும் அதை விட்டு விலகுபவர்கள் கல்லாத மூடர்கள் என்றும், இத்தகையவர்களை விட நீதிக்கென்று ஓர் வழி உள்ளதை அறியாமலேயே இருப்பவர்கள் கல்லாதார் என்றும், இத்தகைய கல்லாதவர்கள் கல்லாத மூடர்களை காட்டிலும் நல்லவர்கள் என்று திருமூலர் தம் திருமந்திரத்தில் பாகுபடுத்தியுள்ளார். கல்லாத மூடர் கருத்தறியாரே. நீதியின் வழி அறிந்து அதில் நிற்பவர்கள் இத்தகைய கல்லாத மூடர்களுக்கு எத்தனை முறை கற்பித்தாலும் அவர்களால் அதன் உட்கருத்தை அறிய இயலவே இயலாது. கல்லாத மூடரை காணவும் ஆகாது, கல்லாத மூடர் சொல் கேட்க கடன் அன்று. ஆகையால் இத்தகைய கல்லாத மூடர்களை நீதியின் வழி நிற்பவர்கள் காணாமலேயே இருப்பது நல்லது என்றும், கடன் என்பதற்கு முறைமை என்று ஒரு பொருள் உள்ளது. அதாவது இத்தகைய கல்லாத மூடர்களுடன் முறைமை என்னும் அடிப்படையில் உறவுகள் கொண்டு அவர்கள் சொல் கேட்காமல் இருப்பதும் நல்லது என்றும் திருமூலர் நமக்கு அறிவுறுத்துகிறார். ஏனெனில் நெறி நிற்கும் நல்லறிஞனுடைய மனதையும் கொந்தளிப்புள்ள இந்திரியங்கள் பலவந்தமாக பற்றி இழுக்கின்றன என்று பகவத்கீதை சாங்கிய யோகம் ஸ்லோகம் 60 ஸ்ரீகிருஷ்ணர் உபதேசித்துள்ளபடி, அதாவது கொந்தளிப்புள்ள இந்திரியங்கள் கொண்ட கல்லாத இம்மூடர்களின் செயல்பாடுகள் யாவும் பொதுவாக நீதிக்கு புறம்பான பக்கமே சார்ந்திருக்கும் என்பதால் அவர்களை காணவும் கருத்தறியாத அவர்கள் சொல் கேட்கவும் செய்தால் இத்தகையோரின் மனங்களில் குடிகொண்டிருக்கும் கொந்தளிப்புள்ள இந்திரியங்கள் அதனுடன் சேர்ந்து நீதி நெறி நிற்கும் நல்லறிஞனுடைய மனதையும் பலவந்தமாக பற்றி இழுத்து தீய நெறிகளை தள்ளிவிடும் ஆற்றல் கொண்டது என்பதால். திருச்சிற்றம்பலம்.